அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேப்பம்பூ குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நல்லா வெயில் சீசன் நிறைய வேப்பம்பூ பூத்துருக்குங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பூண்டு, தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க, கடுகு, சீரகம், வெந்தயம், புளி நல்லா கரைச்சி தண்ணி வச்சுருக்கேங்க, வேப்பம்பூ வச்சுருக்கேங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் கேஸ் பற்ற வச்சு வானல் வச்சுட்டேங்க. நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த வேப்பம்பூ வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். வேப்பம்பூ தீக்கூடாதுங்க. நல்லா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்துடலாங்க. இப்போ இதை நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வேப்பம்பூலாம் எடுத்துகிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிலே எண்ணெய் சேர்த்துட்டோங்க. இப்போ அந்த கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது போட்டுக்கலாங்க. பாருங்கள், கடுகு சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டோங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டோங்க. தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க போட்டுக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது அப்படியே நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி, அந்த புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க. அந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க. பாருங்கள், அந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே வரட்டுங்க. நம்ம அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் குழம்ப. பாருங்கள், அந்த குழம்புல நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. எவ்வளோ பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இந்த வேப்பம்பூலாம் பண்ணலாம். இப்போ கையிலே இப்படி மசிச்சிக்கலாங்க. மிக்சிலையும் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மசிச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி மசிச்சுட்டு போட்டுடலாங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், சுவையான சூப்பரான வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்களா? இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.